நேபாளத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கத்தினால வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுல, அது இல்ல. என்ன காரணத்தினால இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு? இதுவரைக்கும் இந்த வெள்ளப்பெருக்குல எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க, எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, மீட்பு பணி எந்த அளவுக்கு தீவிரமா நடந்துட்டு இருக்குது, நேபாளத்தோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேபாளத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுல, கரெக்டா எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை காலையில ஒரு 8:30ல இருந்து 9 மணி இருக்கும். கரெக்டா எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நேபாளத்தின் ரஸ்வா மாவட்டம், அதாவது சீனா தீபக் பக்கம் இருக்குது சரியா, எல்லை பகுதியில தான் இது அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கத்துக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்வா மாவட்டத்துல ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்குது சரியா. அந்த மலைக்கு மேல ஆற்று பகுதி இருக்குல்ல, அந்த ஆற்று பகுதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெண்டே கோலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க அந்த மலையில இருந்து தண்ணி கீழே வருதுல, கீழே வரக்கூடிய ஆற்று பகுதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தகேசிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா. அப்போ அந்த மலையில நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த நிலநடுக்கத்தினால பெரிய படிப்பாறை உடைஞ்சி அப்படியே அடைச்சதாகவும் தண்ணி கீழே வரல, கீழே வராமல் இருந்ததுனால அந்த தண்ணி என்ன ஆயிட்டு மேலே 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 தேங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த பாறை பனிப்பாறை உடஞ்சி அப்படியே கீழே தண்ணி மொத்தமா கீழே இறங்குனதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து ஒரு காரணங்கள் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. 2வது காரணம் என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்படி நம்ம பார்க்கும்போது அமெரிக்க நில அதிர்வு மையம் USGS, அது மட்டும் இல்லாம காத்மாண்டுல இருக்கும் ICIMOD அந்த நிறுவனங்கள் இது எல்லாமே ஒரே சேம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையில பனிக்கட்டி உடைஞ்சு விழுந்திருக்குது. விழுந்ததுனால அங்க நில அதிர்வு ஏற்பட்டிருக்குது சரியா. அந்த பனிக்கட்டி என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா கீழே வரக்கூடிய தண்ணி பகுதியை மொத்தமா அடைச்சிட்டு, கீழே தண்ணி கூட வராத அளவுக்கு அடைச்சதுனால என்ன ஆயிட்டுன்னா கொஞ்ச நேரத்திலே தண்ணி அதிகமா நீர்மட்டம் அதிகரிச்சிருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல தண்ணியை வெளியே தள்ளணும், அப்போ புஷ் பண்ணியிருக்குது. புஷ் ஆன உடனே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பனிப்பாறை உடைஞ்சு உளுந்த உடனே கல்லு, மண்ணு, பனிக்கட்டி எல்லாமே பொத்துன்னு அப்படியே அந்த ஆற்று பகுதியில வந்துச்சு. இதனால தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க நில அதிர்வு மையம், அது மட்டும் இல்லாம காத்மாண்டுல இருக்கும் ICIMOD நிறுவனமும் இதை தான் சொல்றாங்க. இந்த காரணத்தினால தான் இந்த வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நில அதிர்வுனால கிடையாது. அந்த பனிக்கட்டி உடஞ்ச உளுந்ததுனால தான் இந்த அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க சரியா. முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேல இனிமே பனிக்கட்டிகள் அடைப்புகள் இருக்குது. எப்பனாலும் 2வது வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அதனால இனியும் வெள்ளப்பெருக்கு வராத அளவுக்கு எல்லா மக்களும் சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நில அதிர்வு மையம் சரியா. அமெரிக்க நில அதிர்வு மையம். இந்த வெள்ளப்பெருக்கத்தினால கிட்டத்தட்ட எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள சுற்றுலா வாரியம் சொல்ற கணக்குப்படி சுமார் 384 முதல் 403 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்களுடைய தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல சுமார் 340 பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க, சுமார் 93 பேர் நேபாளியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் உள்ளவங்க சுமார் 105 முதல் 142 பேர் பெரும்பாலானோம் இந்த யாத்திரைக்கெல்லாம் வருவாங்களா அந்த பகுதி, அவங்க காணாம போனவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. அமெரிக்கால இருந்து 47ல இருந்து 54 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிட்டன்ல இருந்து சுமார் 33 பேர் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியால இருந்து சுமார் 34, கனடால இருந்து சுமார் 24,
மலேசியா, உக்ரைன், தென்கொரியா உட்பட 26க்கும் மேற்பட்ட நாடுகள்ல உள்ளவங்க காணாம போயிருக்காங்க. அப்புறம் நேபாள ராணுவம், போலீஸ், அப்புறம் ஆயுத போலீஸ் பலர் வந்து காணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனா பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல சொன்னாங்க. 265 பேர் காணலன்னு சொன்னாங்க. பின்னாடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே காணோம், சிலர காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதே வந்து தமிழகத்துல இருந்து சேர்ந்தவங்க எத்தன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல இருந்து நெறைய பேர் டூருக்கு போயிருக்காங்க. சரியா? அதுல ஒரு வேன்ல 20 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. அந்த 20 பேர் சேர்ந்தவங்க அந்த வேனு தப்பிட்டு, பின்னாடி 2 வேன்ல போயிருக்காங்க. அந்த 2 வேன்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட 57 பேர் இருந்திருக்காங்க. அந்த 57 பேருமே காணோம். சரியா? அதுவுமே அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவா. சரி, ஓகே. உயிரிழப்பு இதுவரைக்கும் எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நேபாள போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 157 உடல்கள் நாங்க மீட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீன தீபத் பக்கத்துல வந்து நாங்க 3 பேரை வந்து மீட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தத்தை கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது 160 பேர் வந்து இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கலாம். ஏன்னா வந்து இன்னும் நான் நெறைய பேத்த காணோம். நாங்க தேடிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மீட்பு பணி எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்பு பணி ரொம்பவே பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. ராணுவம், போலீஸ், ஆயுத போலீஸ் எல்லாருமே களத்துல இறக்கியிருக்காங்க. சரியா? அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் தேடுறாங்க. அது மட்டும் இல்லாம 12 ஹெலிகாப்டர வச்சு இன்னும் தேடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல வெள்ளப்பெருக்கு அதிகமா ஏற்பட்டதுனால ஹெலிகாப்டர் வந்து அதிகமா ஒவ்வொரு இடங்கள வந்து இறக்க முடியல. இப்ப ரொம்பவே தேடிட்டு வராங்க. யாராவது எங்கேயாவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஹெலிகாப்டர் மூலமாவும் தேடிட்டு வராங்க. அப்புறம் ட்ரோன்கள் பயன்படுத்தி வந்து தேடிட்டு வராங்க. அப்புறம் மோப்ப நாய்கள் வச்சு தேடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ சிகிச்சைக்காக காத்மாண்டு மருத்துவமனைகள்ல இலவச சிகிச்சை படுக்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காயமடைஞ்சவங்கள கூப்பிட்டு சிகிச்சை கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஆற்றங்கரையில இருக்கிற மக்கள வந்து மேல நகர்த்திருக்காங்க. ஏன்னா 2வது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு வந்து எச்சரிக்கை குடுத்தாங்கல்ல. அதனால ஆற்றங்கரையில இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேஃப்டியா ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்காங்க. மேலும் வந்து வீடுகள் இல்லாம நெறையவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அவங்களுமே வந்து சேஃப்டியா அவங்களுக்கு ஒரு இடங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க கவர்மெண்ட். சரி, எந்தெந்த பகுதிகள்ல ரொம்பவே சேதமடைஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசுவா மாவட்டம் தான் மிகவே ரொம்ப சேதமடைஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ரசுவாக்கு அடியில உள்ள எல்லை பாலம் வந்து மொத்தமா அடிச்சுட்டு நொடிச்சுட்டு போயிட்டு, வீடுகள், கடைகள், ஹோட்டல்கள் எல்லாத்தையுமே இந்த வெள்ளப்பெருக்கத்துல மொத்தமா மூழ்கிட்டு தரைமட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஆற்று பகுதி எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போதோ அங்கேயும் வந்து கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே சேறு எல்லாமே புகுந்து, இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கியமா ரசுவா மாவட்டத்துல தான் ரொம்பவே மோசமா ஆம், வீடுகள்லாம் இடிஞ்சு மொத்தமா வந்து தரைமட்டமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இத குறித்து நேபாளத்தோட பிரதமர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இங்க பெரிய வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவசரமா கூட்டம் நடத்துனாங்க. கூட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் வந்து ஒரு அறிக்கை போட்டிருந்தாங்க. அறிக்கை போட்டது மட்டும் இல்லாம வீடியோ மூலமா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. சொன்னதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீங்க இந்த கஷ்டத்துல தனியா இல்ல. அரசு தன் முழு வளத்தோடு உங்களோட இருக்கும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்கள மீட்பது, உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, தங்கும் இடம் கொடுக்கிறது, இது எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும்." அப்படிங்கிற மாதிரி தெளிவா மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரியா? நேபாளத்தோட பிரதமர். அது மட்டும் இல்லாம வேற என்னதெல்லாம் சொன்னாருன்னா, நடவடிக்கை எடுக்கிறத பத்தி ஒரு சொல்லியிருந்தாரு. காயப்பட்டோரை முதல்ல வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காணாம போனவரை வந்து தேடுங்க. ஆற்றோர மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்துங்க. காத்மாண்டுல மருத்துவமனை படுகை ஒதுக்குங்க. சாலை, பாலம், மின்சாரம் பழுது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டருமே குடுத்திருந்தாங்க. சரியா? இது எல்லாமே தெளிவா அவரு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.